சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் உங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படுது. சம்பளம் கொடுக்க முடியல, சப்ளையர்ஸ்க்கு பணம் அனுப்ப முடியல, மொத்த பிசினஸும் நின்னு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கவனிக்க தவறின ஒரு சின்ன நோட்டீஸ். இப்போ என்ன செய்வீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு நாம சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு சுவாரஸ்யமான தீர்ப்பு பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஆரம்பத்துல பதில் சொல்ல தவறின ஒரு வரி செலுத்துபவருக்கு எப்படி ஒரு இரண்டாவது வாய்ப்பு, ஆனா ஒரு பெரிய நிபந்தனையோட கிடைச்சதுங்கிற கதை இது. சரி, இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு பாப்போம். 2020-21 வருஷத்துக்கு முத்தியால்பேட்டையில் இருக்கிற மாநில வரி அதிகாரி அவங்களுக்கு ஒரு உத்தரவு அனுப்புறாரு. ஆனா அந்த உத்தரவோட அடிப்படை என்னங்கிறது தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். வரித்துறை ஜிஎஸ்டி சம்பந்தமா எந்த ஒரு விசாரணையும் நடத்தல. அதுக்கு பதிலா அவங்களோட வருமான வரி கணக்குல இருக்கிற ஃபார்ம் 26AS எடுத்து பார்த்திருக்காங்க. ஆமா. இத கொஞ்சம் விளக்கணும். இந்த ஃபார்ம் 26ASங்கிறது ஒருத்தரோட வருமான வரி ரிப்போர்ட் கார்டு மாரி. ரிப்போர்ட் கார்டா? ம். ஆமா. யார் யார் உங்களுக்கு பணம் கொடுத்திருக்காங்க, அதுல எவ்வளவு வரிய, அதாவது டிடிஎஸ் பிடிச்சு அரசாங்கத்துக்கிட்ட கட்டியிருக்காங்கன்னு எல்லா விவரமும் அதுல இருக்கும். வரித்துறை அதிகாரி இந்த ரிப்போர்ட் கார்டை பாக்குறாரு. அதுல ஒரு வருமானம் பதிவாகிருக்கு. உடனே அவர் மனசுல, ஓஹோ, இவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு, ஆனா இதுக்கு ஜிஎஸ்டி எங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த ஒரு வரிய வச்சே ஜிஎஸ்டி கட்ட சொல்லி ஒரு பெரிய தொகையை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அப்போ வருமான வரியில காட்டின ஒரு பதிவை வச்சு நேரடியா ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லிட்டாங்களா? அந்த வருமானம் எதுக்காக வந்தது, அதுக்கு ஜிஎஸ்டி பொருந்துமா பொருந்தாதான்னு பார்க்கலையா? சரியா சொன்னீங்க. அங்கதான் இந்த வழக்குல முக்கியமான சிக்கலே இருக்கு. வாதம் என்னன்னா, அவங்க சரக்கு போக்குவரத்து முகமைக்கு, அதாவது குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி, ஜிடிஏக்கு வாடகைக்கு விடுற சேவை தான் செய்றாங்க. ஓகே. ஜிஎஸ்டி சட்டத்துல அறிவிக்கை எண் 122017 படி இந்த மாதிரி சேவைக்கு முழுமையா வரி விலக்கு இருக்கு. அதனால வருமான வரி டேட்டாவை மட்டும் பார்த்துட்டு ஜிஎஸ்டி கேக்குறது சட்டப்படி தப்புங்கிறது அவங்களோட தெளிவான வாதம். அவங்க வாதம் இவ்வளவு வலுவா இருக்கும்போது பிரச்சனை எப்படி இவ்வளவு பெருசாச்சு? ஏன் இந்த வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் போனோம்? இதுதான் நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய இடம். காரணம் சட்ட நடைமுறை. வரித்துறை ஆரம்பத்துல விளக்கம் கேட்டு அனுப்புன நோட்டீஸ்க்கோ அதுக்கப்புறம் நடந்த விசாரணைக்கும் அவங்க தரப்புல இருந்து எந்த பதிலும் போகல. பதிலே போகலையா? ஆமா. ஒருவேளை அவங்க அந்த நோட்டீஸ கவனிக்காம விட்டிருக்கலாம். அதனால அதிகாரி என்ன முடிவு பண்ணார்? அவங்க தரப்புல இருந்து பதில் வராததால அதிகாரி அவருக்கு கிடைச்ச தகவலை மட்டும் வச்சு ஒரு தரப்பட்சமா ஒரு உத்தரவை பிறப்பிச்சுட்டார். இத சட்டத்துல எக்ஸ் பார்ட்டே ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் பார்ட்டே ஆர்டர்? ஆமா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு டீம் விளையாடவே வரலன்னா ரெஃப்ரி எப்படி வந்த டீமை வெற்றியாளர்னு அறிவிப்பாரோ அது மாதிரிதான். இங்க ஆபத்து என்னன்னா, அந்த முடிவு வரி அதிகாரி கிட்ட இருந்த ஒரு தரப்பட்சமான ஆதாரத்தை மட்டுமே அடிப்படையா கொண்டது. அது முழுமையற்றதாவோ அல்லது தவறா புரிஞ்சுக்கப்பட்டதாவோ இருக்கலாம். இந்த கேஸ்ல அப்படிதான் நடந்திருக்கு. சரி, உயர்நீதிமன்றத்துக்கு போனப்போ நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? அங்கதான் ஒரு திருப்பம். நீதிமன்றம் அவரோட வரி விலக்கு கோரிக்கை சரியா தப்பாங்கிற விவாதத்துக்குள்ளேயே போகலையா? ஏன்? ஏன்னா மனுதாரர் முதல் கட்ட விசாரணையில பங்கேற்க தவறிட்டார். அதனால நீதிமன்றம் அந்த வழக்கோட தகுதிய ஆராயாம இயற்கை நீதியோட அடிப்படையில அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செஞ்சது. ஆனா அது ஒரு இலவச வாய்ப்பு கிடையாது. ஒரு நிபந்தனையோட கூடிய வாய்ப்பா? அப்போ என்னென்ன நிபந்தனைகள் விதிச்சாங்க? ஆமா. நீதிமன்றம் 3 முக்கியமான நிபந்தனைகளை விதிச்சுது. முதல் நிபந்தனை தான் ரொம்பவும் கடுமையானது. சர்ச்சைக்குரிய வரி தொகையில 50% மனுதாரர் கட்டணும். எனது 50%? ஒரு நிமிஷம். அதாவது அவங்க தரப்பு வாதத்தை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்ட வரி பணத்துல பாதியை கட்ட சொல்றாங்களா? இது ரொம்ப ரொம்ப கடுமையான நிபந்தனை தெரியுது. ஒருவேளை அவங்க சொல்றது சரிதான நிரூபணமானா கூட ஒரு சின்ன தொழில் பண்றவங்களுக்கு இவ்ளோ பெரிய தொகையை 30 நாள்ல கட்டுறது சாத்தியமா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. இதுதான் இந்த மாதிரி வழக்குகள்ல இருக்கிற பெரிய சவால். சட்டப்படி நமக்கு நியாயம் இருந்தாலும் அந்த நியாயத்தை நிரூபிக்க சில சமயம் நாம ஒரு பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருக்கு. நீதிமன்றம் எதுக்காக இந்த மாதிரி நிபந்தனைகளை வைக்குதுன்னா, தேவையில்லாம வழக்குகளை இழுத்தடிக்கிறத தவிர்க்கத்தான்.
ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது சில சமயம் நேர்மையான வரி செலுத்துபவர்களுக்கு ஒரு நிதி சுமையா மாறிடுது. சரி, மத்த நிபந்தனைகள் என்ன? ரெண்டாவது காலக்கெடு. இந்த 50% தொகைய உத்தரவு கிடைச்ச 30 நாட்களுக்குள்ள கட்டணும். மூணாவது, இந்த பணத்தை கட்டுனதுக்கு அப்புறம் தன்னோட தரப்பு வாதங்கள், வரி விலக்குக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விரிவான பதில வரி அதிகாரிக்கு சமர்ப்பிக்கணும். ஓகே. இந்த நிபந்தனைகளை எல்லாம் அவங்க நிறைவேற்றினா அடுத்து என்ன நடக்கும்? அவங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கம் நீக்கப்படுமா? நிச்சயமா. இதுல அவங்களுக்கு கிடைச்ச உடனடி நிவாரணம் அதுதான். அவங்க இந்த 50% தொகைய கட்டிட்டு பதிலையும் சமர்ப்பிச்ச உடனே அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் முடக்கம் தானாகவே நீக்கப்படும்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு. அப்படியா? அது ஒரு பெரிய ஆறுதல். ஆமா. அதுக்கப்புறம் வரி அதிகாரி அந்த விரிவான பதில பரிசீலனை செஞ்சு வழக்கின் தகுதியின் அடிப்படையில 3 மாசத்துக்குள்ள ஒரு இறுதி உத்தரவை பிறப்பிக்கணும். ஒருவேளை அவங்க இந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறினா இந்த இரண்டாவது வாய்ப்பு பூர்த்திக்காக பறிபோயிடும். இந்த ரிட் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதா கருதப்படும். அதுக்கப்புறம் வரி வசூல் நடவடிக்கைகளை தொடர வரித்துறைக்கு முழு அதிகாரம் உண்டுன்னு கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அப்போ இது ஒரு டூர் டே நிலைமை மாதிரி. கண்டிப்பா. அதாவது இந்த இரண்டாவது வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கலைனா முதல் உத்தரவே இறுதியானதா ஆகிடும். அப்போ இந்த வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? இது மாதிரி சூழல்ல சிக்கிற மற்ற வணிகங்களுக்கு இது என்ன செய்திய சொல்லுது? இதிலிருந்து சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. முதல் மற்றும் அடிப்படையான பாடம், வரித்துறையிடமிருந்து வர எந்த ஒரு நோட்டீஸையும் அது சின்னதா தெரிஞ்சாலும் ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆமா. அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிற ஒரு சின்ன அலட்சியம் பேங்க் அக்கவுண்ட் முடக்கம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். ஆரம்பத்திலே பதில் சொல்றது பல சட்ட சிக்கல்களையும் பணச்சுமையையும் தவிர்க்கும். ஆமா, அது ரொம்ப சரி. ஒருவேளை முதல் வாய்ப்பை தவற விட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாங்கிறதும் ஒரு பாடம் தானே? கண்டிப்பா. அது ரெண்டாவது பாடம். ஒருவேளை நீங்க முதல் வாய்ப்பை தவற விட்டாலும் எல்லா கதவுகளும் மூடப்படல. நீதிமன்றங்கள் சில சமயங்கள்ல நியாயமான காரணங்களுக்காக நிபந்தனைகளோடு இரண்டாவது வாய்ப்பை வழங்கக்கூடும். ஆனா அதுக்கு ஒரு விலை இருக்கு. அது 50% முன்வைப்பு தொகை. அதனால முதல் வாய்ப்பே சிறந்தது. மூணாவது பாடம் வருமான வரிக்கும் ஜிஎஸ்டிக்கும் உள்ள தொடர்பு பத்தினது இல்லையா? இதுதான் இப்ப இருக்கிற தொழில் சூழல்ல ரொம்ப முக்கியமானதா தெரியுது. சரியா சொன்னீங்க. இதுதான் மிக முக்கியமான பாடம். இப்ப வருமான வரித்துறை, ஜிஎஸ்டி துறையெல்லாம் தனித்தனி தீவுகள் மாதிரி செயல்படுறதில்ல. தொழில்நுட்பம் மூலமா எல்லா துறைகளும் இணைக்கப்பட்டிருக்கு. டேட்டா ஷேரிங் நடக்குது. ஆமா. வரி அதிகாரிகள் இப்போ ஃபார்ம் 26AS மாதிரி பல தரப்பட்ட டேட்டாவை ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அதாவது ஒரு இடத்துல நீங்க காட்டுற கணக்கு மத்த எல்லா இடத்துலயும் சரியா பிரதிபலிக்குதான்னு பார்க்கறாங்க. இந்த வழக்குல வருமான வரியிலிருந்து ஒரு சின்ன டிடிஎஸ் பதிவு தான் இவ்ளோ பெரிய ஜிஎஸ்டி விசாரணைக்கு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. உங்க கணக்குகள் எல்லா வரித்தளங்களிலும் ஒரே சீரான கதையை சொல்ல வேண்டும் என்பதுதான் இப்போதைய விதி. இது ரொம்ப தெளிவான விளக்கம். அப்படியானால் நீங்க இதை கேட்டுட்டு இருக்கோம் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த வழக்குல 50% முன்வைப்பு தொகைங்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டது. இந்த மாதிரி நிபந்தனைகள் உண்மையிலே வழக்குல தகுதி இருக்கிறவங்க மட்டும் மேல்முறையீடு செய்யணும்னு உறுதி செய்தா, இல்ல சட்டப்படி வலுவான வாதம் இருந்தும் உடனடியா பணம் செலுத்த முடியாத ஒரு சிறிய வணிகருக்கு இது ஒரு பெரிய நிதி தடையா மாறி அவங்களோட நியாயம் கேட்கும் உரிமையை பறிக்குதா? இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சிஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட், உங்க ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.